ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ரெசில் அகவுட் அண்ட் ஆல்சோ திரும்ப வந்துட்டேன்னு சொல்லுங்கள். ஸோ சுட நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். குறிப்பாக சொல்லணும், நம்ம ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் பிளான்ஸ்லேருந்து கடைசியாக சவுதி வர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிகோட் பண்ண வேண்டியது இருக்குது. மேஜர் பேப்பரிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் சவுதியில் பண்ண போகிறன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி விட்டுருவோம். ஸோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்க, அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அதை இவ்வளோ நேரம் பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டியான்ற மாதிரி சொல்லாதீங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நியூ வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் நம்ம யூடியூப் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வரும். அப்படி எதுவும் நீங்கள் கொடுக்கலன்னா நீங்கள் மறுபடியும் தேடி போய் பார்க்குற மாதிரி தான் வரும். உங்களுக்கு தான் சார் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணிடுறோம். நம்மளுடைய 16 டைம் வேர்ல்ட் சாம்பியன் தப்பு 17 டைம் வேர்ல்ட் சாம்பியன் கரண்ட் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனான நம்மளுடைய ஜான்சினா ரிலேட்டட் தான். ஸோ ஜான்சினா வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் அவரோட சாம்பியன்ஷிப்பை சிஎம் கூட கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் 3 வீக்ஸுக்கு ஜான்சினா வரமாட்டார்ல. பட் WWE சாம்பியனாக இருக்காரு. WWE மட்டும்தான் வரல, பட் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா சீனா இருக்காருன்னு தான் சொல்லலாம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா விம்பிள்டனில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குல்ல, இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குல்ல, அந்த மேட்சஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீனா வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காரு. சீனா மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒய்ஃபும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. தலைவன் சாம்பியன்ஷிப்பை வந்துட்டு நல்லா ஜாலியாக திரிகிறாரு. சம்மர் ஸ்லாமை வச்சுக்கிட்டு தலைவன் ஊர் சுற்றிட்டு திரிறாப்ல. கைஸ், அண்ட் ஆல்சோ ரெண்டாவது அப்டேட், இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழைய நியூஸ் தான், பட் இருந்தாலும் நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனதர் பேபியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக ரோமன் ரெயின்ஸ் வெல்கம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேபி செகண்ட் பேபிலாம் கிடையாது, 6th பேபியை வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் வெல்கம் பண்ணியிருக்காரு. 2 ட்வின்ஸ் போக தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா 6வது குழந்தைய இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணியிருக்காரு. நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் தெரியுது, இந்த பிளட் லைன் ஸ்டோரியில்ன்றது கடைசி வர முடியாது போல. ஆல்சோ மூணாவது வந்து நம்ம ரீசெண்டாக நடந்த ரா ரிலேட்டட் பார்த்தலாம். ரீசெண்டாக நடந்த ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நியூ டே அவங்களுடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை நம்மளுடைய ஜட்மெண்ட்டே கூட வந்து பார்த்தீங்கன்னா தோத்து போயிருந்தாங்க. அது ரிலேட்டட் இப்போ கரண்டா நம்மளுடைய பிக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணியிருக்காரு. பிக்கி அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னு இப்போ கரண்டா எக்ஸ் பேஜில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஜி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தட்ஸ் ஷேம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி தலைவனை நியூ டேலேருந்து கிக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போ கரண்டா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ நாலாவது அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜே உசோ பற்றி தான். ஸோ ஜே உசோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் அதுமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கடத்தை பண்ணி வச்சிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரா நடக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுனுக்கான டேப்பிங்ஸ்லாம் நடந்துருச்சுன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். பார்க்காதவங்க அந்த ஸ்பாய்லர் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்தோம். அந்த ஸ்மாக்டவுன் முடிஞ்ச கையோடய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு தலைவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. தலைவன் கேக் எடுத்துகிட்டு வராரு. பட் இருந்தாலும் நம்ம ரிங்கிலேயே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் உழப்பி வச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். அதை பார்த்துட்டு கைதட்டி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல நாள் அதுமா இப்படியாடா பண்ணுறது. அண்ட் ஆல்சோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இந்த மாதிரி நடக்கிறது தான் கரெக்ட். நம்ம பண்ணும் போதும் அப்படி தானே இருக்கும். சரி, 5வது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராக்கோடைய டாக்குமெண்ட்ரி ரிலேட்டட் தான். ஸோ அப்கமிங் கண்ட WWE வந்து பார்த்தீங்கன்னா ராக்கோடைய ஒரு பெரிய டாக்குமெண்ட்ரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ரிக்கு இப்போ வரைக்கும் கரெக்டாக டேரெக்டாகவே நம்மளுடைய ராக் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆக போறாருன்ற நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் PWன்ற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த சோர்ஸ் கொடுத்ததுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ராக்கோடைய டீம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆக போறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. தலைவன் இதில் தான் கை வைக்கல. அண்ட் ஆல்சோ 6th அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய R-Truth ரிலேட்டட் தான். ஸோ R-Truth வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கான்ட்ரவர்சியோட தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் போராடி நம்ம R-Truth WWE கொண்டு வந்தாங்கன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதான். இப்போ வரைக்கும் அது நடந்தனால என்னடா பிரச்சனைன்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டானுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக வேண்டியது. ஸோ டிராவிஸ் ஸ்காட்டுக்கான ரிட்டர்னுக்கான WWE வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்வால்வ்மெண்ட்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரி லைன்ஸ்லாம் ரைட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த இடத்துல R-Truth வெளியே தள்ளிட்டு நம்ம டிராவிஸ் ஸ்காட்டை கொண்டு வந்தோம்னா WWEக்கு ஒரு பேர் அடி ஆயிரும்ன்றனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட்டோட ரிட்டர்னை வந்து பார்த்தீங்கன்னா WWE ஸ்டாக் பண்ணி வச்சிட்டாங்களாமா. அப்கமிங் அவர் எப்போ வருவாருன்றது தெரியல. பட் இருந்தாலும் R-Truth இன்வால்வ்மெண்ட்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிராவிஸ் ஸ்காட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்ட WWE வராமல் இருக்காங்கன்றத நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 7வது வந்து பார்த்தீங்கன்னா 2 AEW அப்டேட்ஸ் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பிட் பேக்கர் ரிலேட்டட் தான். ஸோ பிட் பேக்கரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். AEWல வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகளை உண்டாக்குற பிட் பேக்கர் தான். சாரி, அவங்க ரெஸ்லர் தான். பட் இருந்தாலும் பேக் ஸ்டேஜில் நிறைய ஹீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் நம்மளுடைய அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா அவங்க உருவாக்கின பிரச்சனைனால தான் இப்போ கண்ட பிராண்டி ரோட்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் வந்து AEW விட்டு வந்தாங்க. ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா AEW பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால பல ரெஸ்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை விட்டு வெளியேறினாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் கண்டா பாடி ஸ்லாம்ன்ற ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த அப்டேட்ல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் கண்டா நம்மளுடைய பிட் பேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா AEW விட்டு வெளியே போகலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுத்திருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஃபேன்ஸ் எல்லாம் WWE வருவாங்களான்ற மாதிரி கேட்காதீங்க. அவங்க வர வேணாம். ஏன்னா பல பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா கெடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து வேறு ஏதாச்சும் இண்டிபெண்டன்ட் கம்பெனி போனாலும் அது நல்லதுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்
கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அண்ட் ஆல்சோ ரெண்டாவது AEW அப்டேட் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கண்ட ஒரு 3 AEW ஸ்டார்ஸை WWE வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாமா. இது ரிலேட்டட் அப்டேட்ஸும் வந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டேன் ஹசன்றவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணலான்னு இருக்காங்களாமா. பிரைவேட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் ஸ்டேபிள் இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணலான்ற மாதிரி WWE இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களாமா. பட் ஷாக்கிங்காக என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா இவங்க 3 பேர் இப்போ வரைக்கும் கரெக்டாக AEW கான்ட்ராக்டில் இருக்காங்க. அவங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சைன் பண்ணலான்ற மாதிரி இருக்காங்க. பிரைவேட் பார்ட்டி எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோடய அவங்களோட கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா AEW முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளி அவங்களும் வெளியே வரலான்ற மாதிரி தான் இருக்காங்களாம். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் பெருசாக இல்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும். அவங்களுடைய கான்ட்ராக்ட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா AEW வேலிட்டாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட். நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன். ரோமன் ரெயின்ஸ் சூனஸ் WWE விட்டு போக போகிறாருன்ற மாதிரி. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நம்ம அப்டேட் வீடியோ 2வது மெயின் அப்டேட் சொல்ல போகிறேன்ல. ஸோ அதோட வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லிங்க் ஆகும். இந்த அப்டேட்டோடய வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகும். ஸோ நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் காலில் கொடுக்குறேன். மக்கம் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்களுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சரி ரைட் விடுங்க, ரொம்ப ரோலிங் ஆகுது. ஸோ ஷார்ட்டாக சொல்லிட்டு போயிடுறேன். ரோமன் ரெயின்ஸ் இப்போ வரைக்கும் கரெக்டாக ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ன்ற மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிட் ஆயிருக்காரு. நம்மளுடைய ஜேசன் மோமோட வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் ரோமன் ரெயின்ஸ் பண்ண போகிறாரு. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் கரெக்டாக சேம் மூவியில் கோடி ரோட்ஸை கமிட் பண்ணலாம்ன்ற மாதிரி பிளான்ஸ்லாம் போட்டு வச்சிருக்காங்களாமா. கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவிலின்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்காமா. ஸோ அதை வந்து கோடி ரோட்ஸ் பண்ணலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை இப்போ வரைக்கும் கரெக்டாக கோடி ரோட்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமும் கோடி ரோட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்காங்களாமா. சப்போஸ் நடந்துச்சுன்னா 2 பேருமே ஒரே ஃப்ரேமில் இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கேரக்டர். கோடி ரோட்ஸ் பண்ண போகிற கேரக்டர், ரோமன் ரெயின்ஸ் பண்ண போகிற கேரக்டர், 2மே பெரிய கேரக்டர். மேபி பாசிபிளி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே மூவியில் போத் ஃபேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போகிறாரான்றத பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ வரைக்கும் கரெக்டாக பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலன்றத நியூஸஸ் நான் கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது WWE சவுதி ரிலேட்டட் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் ராயல் ரம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகுதுன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். இப்போ வரைக்கும் கரெக்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருஷமே 3 சவுதி ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா ராயல் ரம்பிள் போக வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த போகிறாங்களாமா. மே மாதத்துக்கு அப்புறமா நவம்பர் மந்த் ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மே மாதம் எனக்கு தெரிஞ்சு நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நவம்பர்ன்றது கிரவுன் ஜுவல்லான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் கிரவுன் ஜுவல்லே வந்து பார்த்தீங்கன்னா பெர்த்தில் நடத்துகிறாங்க ஆஸ்திரேலியாவில். அடுத்த வருஷம் இந்த கிரவுன் ஜுவலை வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து சவுதியில் நடத்துவாங்களான்ற மாதிரி தெரியல. அண்ட் ஆல்சோ நிறைய நியூஸஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் என்ன சொல்லிட்டு இருக்கானுங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக சர்வே சீரிஸே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி சவுதியில் நடத்துவானுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. வேண்டாம் நண்பர்களே, கையெடுத்து கும்பிட்றேன். ஸோ சர்வே சீரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சவுதியில் வைக்கிறது பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எனக்கு மற்ற மேட்ச் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். விமென்ஸ் டிவிஷன் மேட்ச் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்காது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சவன் பிஸ்தா. அண்ட் ஆல்சோ 2வது மெயின் அப்டேட்ஸ் ரிலேட்டட் பார்த்தலாம் நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸோ ரோமன் ரெயின்ஸ் நைட் ஆஃப் சாம்பியன்ஸ்க்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வரவே இல்லை, என்னடா வருவாருன்னு சொன்னேன், ஏன் வரலன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் வருவாருன்னு எங்கடா சொன்னேன், வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தான் சொன்னேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் வரலையடான்ற மாதிரி என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கண்ட ஸ்பெகுலேஷன்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ட்ரஸ்டடாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது நமக்கு ஃபைட்ஃபுல் செலக்ட் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கூட இந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சம்மர் ஸ்லாம் முன்னாடியே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சம்மர் ஸ்லாம் முன்னாடினா முன்னாடி ஸ்மாக் டவுன் இப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ முன்னாடி மீன்ஸ் அப்கமிங் வீக்ஸில் கூட வரலான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 4 வாரத்துக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் எப்போ வேணாலும் ரிட்டர்ன் ஆகலாம். கண்டிப்பாக அவருக்கு சம்மர் ஸ்லாமில் மேட்ச் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் பேட் நியூஸ் என்னென்னா ஸோ சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ரோமன் ரெயின்ஸ் WWE இருக்க மாட்டார். ஏன்னா அப்கமிங் இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவி சொன்னேன்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கமிட் ஆயிருக்காரு. கமிட் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருமா. ஸோ அந்த டைமில் ரோமன் ரெயின்ஸ் WWE அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. எவனுமே நம்பலை. நான் பல வீடியோக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் ரோமன் ரெயின்ஸ் WWE போக போகிறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி மூவியில் கமிட் ஆயிருக்காரு. ஸோ அவரும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லைன்றது. இப்போ என்ன ட்விஸ்ட்னா ஸோ ரோமன் இல்லை, அதனால கோடி ரோட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா WWE நடத்திட்டு இருக்கானுங்க. கோடி ரோட்ஸும் சேம் மூவியில் கமிட் ஆயிருக்காரு. ஸோ 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா WWE டிமிக்கி கொடுத்துட்டு போயிட்டானுங்கன்னா WWE யாரை வச்சு நடத்துவாங்க, முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. இந்த ஸ்லாங்கில் அப்டேட் வீடியோலாம் போட்டால் நல்லா இருக்கான்றதை சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே ஸ்லாங்கில் நீ வீடியோ போடு ப்ரோன்ற மாதிரி சொல்லுங்கள். கண்டிப்பாக நானும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசைக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஆதி சொல்கிறேன்னா நான் செய்கிறேன்ற மாதிரி வந்து அந்த டயலாக் எனக்கு வரல. சரி ரைட் விட்ருங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் எண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ வீடியோஸ்லாம் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.